வணக்கம். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் நம்ம அந்த சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குல தெய்வத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். குல தெய்வம் அப்படின்னா குலத்தை காக்கக்கூடிய கடவுள், நம் முன்னோர்கள். அவ்வளோதான், சிம்பிளாக. அவங்க எல்லாத்துக்குமே ஆண் ஒரு கடவுள், பெண் ஒரு கடவுள் இருக்கும். குலதெய்வம் எல்லாருக்குமே இருக்கும். இது போக வீட்டு தெய்வம் இருக்கும், ஔவையார் இருக்கும், சீலக்காரி இருக்கும், வேறு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு 7 வயசு 6 வயசில் ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணிட்டு உள்ளே வச்சு நல்லடக்கம் பண்ணிவிட்டு கடவுளாகவே கும்பிடுவாங்க. அதுவும் வீட்டு தெய்வம் தான். அதுவும் என்ன ஆகுன்னா, ஒரு 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷனுக்கு அதுவும் குலதெய்வம் மாறிடும். அதையும் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வரணும், சீல் எடுத்து வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன, ஒவ்வொரு குடும்ப வழிக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? இப்போது நீங்கள் அந்த மாதிரி குலதெய்வத்தை கும்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆபத்து காலங்களில் உங்களை காப்பாற்றப்படுறது 2 பேர் தான். சுற்றி இருக்க சொந்தக்காரங்க வருவாங்க, குடும்பத்தாளுங்க வருவாங்க, எல்லாம் சரி தான். ஆனால் தக்க சமயத்தில் தெய்வம் மாதிரி வருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இவங்களால தான் முடியும். ஒன்று குலதெய்வம், இன்னொன்று பித்ரு. ஒரு ஒரு பொருள் உங்களை நோக்கி 100 கிலோமீட்டர் வேகத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குலதெய்வமும் திதியும் யார் கரெக்டாக கொடுக்காங்களோ, முன்னோர்களுக்கு திதி யார் கரெக்டாக கொடுக்காங்களோ, தலைக்கு வந்து தலைப்பையோடு போய்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100 கிலோமீட்டரில் வரக்கூடிய அந்த வேகம் 2 கவச குண்டலம் மாதிரி இருக்கும். 2 கவச குண்டலம் மாதிரி இருக்கும். ஒரு கவசத்தில் அடிக்கும்போது 40% வேகம் குறைஞ்சிடும். 60% தான் அந்த பொருள் வரும். அடுத்து அடிக்கும்போது 40% குறைச்சி உங்கள் மேலே உங்கள் பக்கம் வரும்போது அது 20% மற்ற வரும். அப்படிங்கும்போது பாதிப்பு ரொம்ப பெருசாக இருக்காது. நீங்கள் குலதெய்வமும் கும்பிடலை, திதியும் கொடுக்கலன்னா சொத்தான். நீங்கள் போய் செவத்தில் முட்டின மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 3 டிகிரி 4 டிகிரியில் 40 டிகிரி முடித்தாலும் வழி கிடைக்காது, பாதை கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குல குருவை மறந்தாலும் மறக்கலாம், குல தெய்வத்தை மறக்கக்கூடாது. சீரியஸாக சொல்கிறேன். லக்னத்தில் யார் யாருக்கு சுக்கிரன் இருக்கோ அவன்லாம் அந்த பூமியில் பாவப்பட்ட ஜென்மம். இது செக் பண்ண நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் வாழ்க்கையில் எல்லா துரோகம் எல்லா வழியும் அனுபவிச்சிட்டேன் அப்படின்றவன் சுக்கிரன் இருக்கும் லக்னத்தில். 5 வயசுலேருந்து நான் அன்றைக்கி 40-50 வயசு ஆச்சு, நான் கஷ்டப்படுறேன், அவமானப்படுறேன், நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை, எந்த உறவும் என் கூட இல்லை அப்படின்றவன் சுக்கிரன் இருக்கும் லக்னத்தில். குலதெய்வம் விட்டு போச்சு, அவன் பாவம் தான், உண்மையிலே பாவம் தான். அதுக்கு யார் காரணம்? அவங்க முன்னோர்கள் காரணம், அவங்க அப்பா காரணம், அவங்க தாத்தா காரணம். பூச விசாக சதயத்தில் பிறந்தாங்களா? அப்பா அவங்க அப்பா காரணம், அவங்க தாத்தா காரணம். ராகர்மாருக்கு திதி எது கொடுக்கல? கன்சீவ் ஆயிருந்து 3 மாதத்துக்கு அப்புறம் இறந்தாலும் நம்ம திதி கொடுக்கணும். குழந்தை பிறந்து ஒரு சில சமயத்தில் ஒரு துரதிருஷ்டவசமாக இறந்துருச்சு அப்படின்னாலும் அது ஒரு உயிர் தான், நமக்கு அது சித்தப்பா தான், நம்ம அது அண்ணன் தம்பி தான், நம்ம புள்ள தான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணுமே திதி. நீங்கள் கொடுத்தா தானே உங்கள் ஃபேமிலிக்காக தானங்க நம்ம எல்லாம் வாழ்கிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு தாங்க கொடுக்கணும். நீங்கள் இதை லேசாக நினைக்கிங்க. குலதெய்வம் திதி கரெக்டாக அவன் கோத்திரம் அவன் தெரிஞ்சு வச்சுருப்பான் பாருங்கள், அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவனுக்கு பிரச்சனைனா எப்படி இந்த சோர்ஸ் வரும்னு தெரியாது. ரொம்ப முக்கியம் இந்த 2. நீங்கள் ஏதோ ஒரு என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களை அங்கே கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றுறது இந்த 2 தான். நீங்கள் ஏதோ ஒரு வெளிநாடோ இல்லை வந்து வெளி மாநிலத்துக்கோ போயிட்டீங்க, மொழி தெரியல, நீங்கள் கரெக்டாக குலதெய்வம் கும்பிட்டீங்க, கரெக்டாக திதி கொடுத்தீங்கன்னா அங்கே நம்ம ஊரை சேர்ந்தவங்க யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. நம்ம ஊர்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாராவது இருப்பாங்க. உங்கள் மொழி தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. உங்களை கன் மாதிரி பாயிண்ட் பண்ணி தூக்கிட்டு வருவாங்க. எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே ஒன்று சேர்ப்பாங்க. இங்கே தான் வரேன்னா இங்கே தான் இப்படி போங்கம்பாங்க, இல்லை அவங்களே ஏற்றி விட்ருவாங்க.
பூர்வீகம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பூர்வீகம் தான் ரொம்ப முக்கியம். குலதெய்வம் முக்கியம், திதி முக்கியம், உங்கள் குடும்ப வரலாறு முக்கியம். இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்லணுன்னா, திதி கொடுக்குறதுனா நம்ம சாம்பலை கொண்டு போய் நம்ம ஆற்றுலையோ குளத்துலையோ கடல்லையோ, குளத்துல ஆறு கடலில் கரைப்போம். ஒரு சில பேர் மரமாகவே வளர்ப்பாங்க, ஒரு சில பேர் செடியாக வச்சுருப்பாங்க. அந்த மரம் நல்லா வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. அப்போ பூச விசாகம் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுகர்மா இல்லைன்னா பிரசன்னத்தில் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க கரெக்டாக கண்டினியூஸாக தீதி கொடுத்துக்கிட்டே வராங்க, வருஷம் தவறாமல் யார் யார் விட்டு போனதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம் அப்படின்னா பார்க்கலாம். ரொம்பலாம் கொடுக்க வேண்டாம். 5ஆம் பாவம் உங்கள் தாத்தா, 9ஆம் பாவம் உங்கள் அப்பா, லக்னம் நீங்கள், உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, நீங்கள், இந்த 3 தலைமுறைக்குள்ளே யாரும் மிஸ் ஆகிருந்தால் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் தாத்தாவோட அப்பா நீங்கள் தான், பிறந்துட்டீங்க. உங்கள் தாத்தாவுடைய அப்பா நீங்கள் தான், உங்கள் தாத்தாவுடைய அப்பா நீங்கள் தான், நீங்கள் பிறந்துட்டீங்க இல்லையா? அப்போ உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, இந்த 2 தலைமுறைக்குள்ளே பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். ப்ளஸ் உங்கள் தலைமுறை, உங்கள் கூட பிறந்தவங்க யாரும் தவறி இருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. குலதெய்வம் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை, 4-5 தடவை கூட போயிட்டு வாங்க. முடிஞ்சால் மாதம் கூட ஒருக்கா போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சோர்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போதே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் தேடும் போதே கிடச்சிடும். இன்றைக்கி மொபைலில் போட்டால் எல்லாமே வரும். ஆனால் அதை அடையிறது எப்படி? ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா விக்கிபீடியா சொல்லிடும், இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு, அது சொல்லிட்டு போயிடும். ஆனால் அதை செய்யணுமே, செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கணுமே. உங்களுக்கு அது அங்கே போய் நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணுமே. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அடையணுமே. அதுக்கெல்லாம் இது வேணும். இது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி ராகுகர்மா இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் போகலாம் தான். போனவங்க எத்தனை பேர் நிம்மதியாக இருக்காங்க? நிம்மதியாக எத்தனை பேர் வேலை பார்க்காங்க? அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். கர்மா இல்லாமல் யாரும் பிறக்க முடியாது. என்னை பொறுத்த மட்டும் இந்த குலதெய்வத்தையும் ராகு கர்மாவையும் நம்ம கொஞ்சம் இல்லாமல், குலதெய்வ சாபமும் ராகு கர்மாவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். குலதெய்வ வழிபாடை கண்டினியூஸாக நம்ம வச்சுக்கிட்டே வரணும். திதி ஒரு 5 பேருக்கு நீங்கள் கொடுக்கீங்களா, கூட 2 பிண்டத்தை உருட்டி வச்சுருங்க. வேறு யாராவது கான்சியஸ் சாந்தி இடாமல் இருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குலதெய்வமும் பித்ருவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எப்போவுமே பார்க்க தேவையில்லை, எப்போவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நீங்கள் வாட்டுக்கு ராஜா மாதிரி இருக்கலாம். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.